Friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கொரோனாவுல நீங்க எல்லாரும் வந்து வீட்ல சேஃபா இருக்கீங்களா? நாங்க வந்து சேஃபா இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கேரமல் புட்டிங் வீடியோ பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த கேரமல் புட்டிங் வந்து இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது இல்லை. ஒரு முறை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு 6 months பிஃபோர்னு நினைக்கிறேன். 6 months கூட 1 year பிஃபோர் வந்து நான் ட்ரை பண்ணேன் கன்சீவாக இருக்கும்போது. அப்போ வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் இல்லை. நான் ஒரு ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த கேரமலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தீச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் ட்ரை பண்ணவே இல்லை. நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் ட்ரை பண்ணவே இல்லை, விட்டாச்சு. அதுக்கப்புறம் நினைச்சிருக்கேன் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்து அதை மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க டைம் கிடைச்சிருக்கு. அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, இந்த புட்டிங்ல நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் அது வரல அப்படின்றதும். இன்னைக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் நம்ம பர்ஃபெக்டாக வந்து ட்ரை பண்ண போறோம். எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது. சரி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கேரமல் பண்ணும்போது இன்னைக்கு வந்து கேரமல் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது அப்படின்றதுல இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன். அப்போ வந்து திஞ்சு போகாமல் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஊரில் ட்ரை பண்ணேன். போன தடவை இருந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு ட்ரை பண்ணால் அது வந்து எனக்கு வரல. நான் ஃபஸ்ட்டு தான் ஐயோ முதல்ல ஆரம்பமே இப்படி இருக்குது. 1/2 கப் சக்கரை எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். அதுக்குதான் வந்து இதில் நான் 4 கப்பில் தண்ணி சேர்க்க போகிறேன். இது 1/2 கப்பில் அளவு, அதனால 1/2 கப்பு எடுத்துக்கன்னு சொல்கிறேன். இதே கப்பால் நான் அதில் பாதி அளவு மட்டும் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கேரமல் ரெடி ஆகட்டும். அடுப்பு வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. டைமில் மற்றது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். உடனே வந்து அது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் கிரீஸ் பண்ணிக்க போகிறேன். நான் நெய் எடுத்துகிட்டு அதிலே கிரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக போட்டுட்டு எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம நெய் வந்து கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நான் கிரீஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது கேரமல் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அப்படியே போய் பார்க்கலாம். பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். இந்த கேரமல் நல்லா ஆறி வர்றதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால இது ஆறுற டைமில் மற்றது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு நான் வந்து சிம்மில் வச்சுட்டு இது அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். லைட்டாக கலர் மாறின உடனே இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரமல் கலர் வர ரெடி ஆகிடுச்சு. இந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலர் மாறி வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே நான் கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்டுட்டு இது நல்லா ஓரளவுக்கு லைட்டாக கலர் வந்த உடனே இப்போ இந்த கலர் போதும்னு நினைக்கிறேன். நல்லா தேன் கலரில் இருக்க பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேனில் வந்து சேர்த்துக்கலாம். நல்ல கலர் மாறி வந்திருக்கு. ஓகே, இந்த கலர் போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் அப்படியே சேர்த்துடுறேன் நான் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நான் இந்த பேன் வச்சுருந்தேன்ல அதில் வந்து சேர்த்துட்டேன். அவ்வளோதான். பண்ண போகிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் புட்டிங்க. அதுக்கு வந்து ஒரு 10 பிஸ்கெட் வந்தால் போதும். நான் வந்து மேரிகோல்ட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட் வந்து உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன். மிக்ஸி வந்து ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம பவுடர் பண்ண போகிறோம். முடிச்சிருங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து ட்ரையாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட் எல்லாம் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். என்னப்பா ஒரு பிஸ்கெட்டு கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ நான் அதில் ஒரு 10 பிஸ்கெட் சேர்த்துக்க போகிறேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் நல்ல பவுடராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சளிச்சிட்டு சேர்க்க போகிறோம். சரி வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம் அப்படின்றது இப்போ நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம 2 முட்டை சேர்க்க போகிறோம். பவுலில் நான் சொன்ன மாதிரி 2 முட்டை உடைச்சிட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
நம்ம எடுத்துருக்க அந்த 10 பிஸ்கெட்டுக்கு 2 முட்டை வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வேர் விஸ்க் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டை வந்து ரொம்ப நம்ம வந்து நுர வர மாதிரிலாம் அடிக்கல, அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்லா கலக்கிற அளவுக்கு வந்து அடிச்சுட்டுட்டீங்க அப்படின்னா போதும். ஓகே, இந்த அளவுக்கு வந்து இப்போ நான் அடிச்சு வச்சிட்டேன். பொடிச்சு வச்சிருக்க பிஸ்கெட் இருக்குல்ல, அதை சேர்க்க போகிறோம். அது வந்து இது மாதிரி ஒரு சலாடை வச்சுட்டு சேருங்க. ஒரு சிலது வந்து அடிபடாமல் இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து சரியாக வந்துடும். அதுக்காக தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடிப்படாமல் இருக்குது பாருங்கள். நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டால் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. அப்படி பொடியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் நம்மளுக்கு. நான் அடிச்சிட்டேன். இது ஓகே. இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க அந்த பிஸ்கெட் எல்லாம் வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம பால் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறின பாலாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து முட்டை சேர்த்துருக்கோம். நீங்கள் சூடாக சேர்த்திங்க அப்படின்னா கட்டி தட்டிடும், முட்டையெல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நல்லா ஆற வச்ச மாதிரி இருந்தால் அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் நெய் சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், நம்மளுக்கு சூப்பராக வரும். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ரெடி ஆகிடுச்சு. இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கேரமெல்லாம் நல்லா ஆறிட்டு இருக்கும். இப்போ அதில் சேர்த்துட்டு நம்ம அடுத்ததாக வந்து வேக வைக்க போகிறோம். அதே மாதிரி பிஸ்கெட் வந்து இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு சில பிஸ்கெட் 1-2 வந்து லெஃப்ட் ஓவர் பிஸ்கெட் வச்சுருப்போம்ல, அது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வேறு எதாவது ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாலும் அந்த பிஸ்கெட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சாக்லேட் பிஸ்கெட்டு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அடிச்சுட்டா இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அந்த ஆல்ரெடி கேரமல் வச்சுருக்கோம்ல, அதே பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேரமெல்லாம் நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. இந்த பிஸ்கெட்டும் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அதை வந்து இப்போ இதில் சேர்த்துட போகிறோம். அடுத்ததான் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து வேக வைக்க வேண்டியது தான். அதுக்கு வந்து நான் குக்கர் வந்து இன்னைக்கு வந்து இட்லி குண்டு அடுப்பில் வச்சிருக்கேன். இட்லி குண்டு அடுப்பில் தண்ணி சேர்த்து அது மேலே வச்சு தான் வேக வைக்க போகிறோம், நீராவியில தான். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கேக் பேக் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்ட் போடுவோம்ல, அந்த மாதிரி உள்ள வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அதை வச்சுட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மறுபடியும் இப்போ ட்ரை பண்ண அப்படின்னா, மீனாட்சின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, புட்டிங் வீடியோ வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ தான் திடீர்னு ஞாபகம் இருந்தது, நம்ம அதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே இல்லையே, சரி போடலாம் அப்படின்றதுக்காக. அவங்களுக்காக தான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். இது எப்படி வரும்னு இப்போ எனக்கு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த இன்கிரீடியன்ஸ் போட்டு வச்சிருக்கோம்ல, அந்த பாத்திரத்தை எடுத்து உள்ள வச்சிடலாம். நீங்கள் வைக்கிற பாத்திரம் வந்து தண்ணி வந்து தொட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கணும். ஆனால் தண்ணி கீழே வைக்கக்கூடாது, அந்த ஸ்டாண்ட் போட்டு அதுக்கு மேலே தான் வைக்கணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஓப்பனில் இருக்கக்கூடாது, உள்ள வச்சிருக்க பாத்திரம் வந்து நம்ம மூடணும். இப்போ வந்து நான் அது கரெக்டான ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். சரியா இருக்குது. நான் இதை மூடி போட்டு மூடிட போகிறேன். உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க, ஒரு நிமிஷம். ஸோ பாருங்க, இந்த மாதிரி தான் வந்து நான் மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன். இது மாதிரி உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி மூடி போட்டுக்கோங்க. நல்லா வந்து மூடி க்ளோஸ் ஆகணும், தண்ணியில் படுற மாதிரி இருக்கணும் நம்ம வச்சிருக்க பாத்திரம். அதுக்கப்புறமா இது இப்போ நம்ம மூடி போட்டு வச்சோம்னா இது வந்துட்டு இருக்கட்டும். உள்ள ரெடியாக வச்சாச்சு. அடுப்பு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தீயில வச்சிருக்கேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் வந்து இது நல்லா வேகட்டும். ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு செக் பண்ணி பாருங்க எல்லாம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வந்து நம்ம கேக் வீடியோவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கேக் வேகலை, அதுக்குள்ளேயே நான் ரொம்ப நேரம் பேக் பண்ணி பார்த்தா நான் வேகலைன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து ஓவர் குக் ஆகி தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எப்பவுமே சொல்றது தான், ஒரு 20-25 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அதனால அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நான் வந்து இப்போ ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன்.
எதுக்காக வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற டைமுக்கு வந்து வேகலை, ஏன் வந்து டைம் வெரி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒழுங்காக குக் ஆகலை சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு 10 நிமிஷம் பேக் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்கள் வந்து அப்படி அந்த வீடியோவில் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. சம்டைம் வந்து நம்ம எடுத்துக்க இன்க்ரீடியன்ஸ், அப்புறம் வந்து நம்ம எடுத்துக்க குக்கரு, அந்த வெசல்ஸ் இதெல்லாம் பொறுத்து வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால வந்து மேபி உங்களுக்கு 10 நிமிஷம் முன்ன பின் ஆகலாம். அதனால வந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணி பாருங்க, இல்லை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டு பாருங்க. ஓகேவா இருந்தது அப்படின்னா எடுத்துருங்க. அது வந்து நீங்க இப்போ எடுத்துக்க பொருள் வந்து நான் எடுக்கிறத கம்மியாக எடுத்துங்க அப்படின்னா மேபி சீக்கிரம் ரெடி ஆகலாம், இல்லை அதிகமாக எடுத்துங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அதுதான் அதனால தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணி எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக உங்களால் எடுத்துட முடியும். இப்போ இது வந்து வெந்துட்டு இருக்கட்டும். வெந்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமி. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. சூப்பராக வெந்துருச்சு. நம்மளுக்கு அது மேலே பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்து இந்த மோட்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். எடுத்துகிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் வெளியில் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வந்து கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் போய் கூட்டின்னு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுக்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓரங்கள்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டாக ஒரு கத்தி வச்சு ஒரு ஓரெல்லாம் எடுத்துடுறேன். எக்ஸ்ட்ரா ஆட்ரு அப்படியே எடுத்துடு. இப்போ அப்படியே கவுத்து போட்டு தட்டலாம் போடு. அவ்வளோதான். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆற வச்சுட்டே எடுக்காதீங்க. இந்த கேரமல் வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் போது வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து சைடில் மட்டும் எடுத்து விட்டு கவுத்திங்க அப்படின்னு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ண நல்லா வந்துருக்கு. சின்ன குட்டி நம்ம புட்டிங் செஞ்சுட்டோமே. ஐ யம்மி டோன்ட் சோ சூப்பராக இருந்திருக்கு. நம்ம இன்னும் நிறைய பிஸ்கெட் சேர்த்தா அந்த குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். நம்ம கொஞ்சமாக சேர்த்ததால ஆனாலுமே சூப்பராக வந்திருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் கட் பண்ணும்போதே. ஏன் பாப்பா என்ன நம்ப மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் வாங்க. எது கொடுத்தாலும் பிடிப்பிதான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் பிஸ்கட் பொடி பண்ணும்போது அது கூட நான் சக்கரை சேர்க்கலை. எனக்கு வந்து இந்த பிஸ்கெட்டில் இருக்க இனிப்பு போதும் அப்படின்றதால நான் சேர்க்கல. நீங்கள் வந்து கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா பிஸ்கெட் பொடி பண்ணும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பாக கிடைக்கும். இந்த கேரமல் இருக்க இனிப்பு எனக்கு போதும், அதனால நான் சேர்க்கலை. மற்றபடி இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய புட்டிங் வீடியோ வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து ரவா புட்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதுவுமே எனக்கு தெரியும். அதெல்லாம் வந்து இப்போ எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் சரியாக ஒரு ட்ரை பண்ணி. அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி. ஸோ நான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். தூக்குமாமா ஒரே தடவை. இப்ப பாருங்கம்மா, நான் பேசுறேன். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. மறுபடியும் வந்து புட்டிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். காண்டி எல்லாம் சூனா பானா காத்திருக்க வேண்டியது இருக்கட்டும். அதை நான் என்ன பண்ண இப்ப நேர்லயே வந்து டிஸ்டர்ப் பண்றேன். ஆக மொத்தம் நான் புட்டிங் செய்ய கூடாது, அதான் உங்க பிளானு. செமிச்சிடுறேன் இருங்க. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல.